Hi viewers, welcome to Nandhinis Kitchen. இன்னைக்கு நம்ம Nandhinis Kitchenல ஒரு நல்ல சாம்பார் வெரைட்டி பார்க்கலாங்க. காய் எதுவும் இல்லை, இம்மீடியட்டாக சாம்பார் வைக்கணும், அதே சாம்பார் ரைஸுக்கும் தோசைக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அப்புறம் பத்தின மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் சாம்பார். அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு இந்த பருப்பை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடையே 2 தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இதை நம்ம கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே குக்கர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. அதிலே கொஞ்சமாக பெருங்காயம், 4-5 பூண்டை நல்லா தட்டி போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி போடும்போது குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இதோடைய சின்ன வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுத்துடணும், இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாங்க. நான் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே நம்ம பருப்போட 2 மிளகாய் சேர்த்ததுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தாலே போதுங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக நம்ம வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டான சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.